அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தஜ்வீத் சட்டங்களில் இன்றைக்கி பாடம் 14 நம்ம பார்க்க போகிறது ஷத்து செய்யப்பட்ட நூன் மற்றும் மீமின் சட்டங்கள். ஸோ டே 4 கிளாஸ் 4ல் நம்ம மஹரஜுடைய சட்டங்கள் எல்லாமே பார்த்துருப்போம். அதில் அல் ஜவுஃப், அல் ஹலக், அல் லிசான், அல் ஷஃப்தான், அல் ஹைசூம் அதெல்லாம் பார்த்துருப்போம். அப்போவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்திருப்பேன், அல் ஹைசூமுடைய லெட்டர்ஸ் 2 மீமும் நூனும். அது நம்ம சட்டம் பார்க்கும்போது இன்னும் விரிவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம அந்த 2 லெட்டர்ஸ் ஷத்து செய்யப்பட்டு வந்திருந்துச்சுன்னா அதை எப்படி ஓதணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக உள்ள லெட்டர்ஸ், அதாவது இந்த மீம் அண்ட் நூன் இல்லாமல் வேறு லெட்டர்ஸ்க்கு ஷத்து வந்துருச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பாக்கு ஷத்து வந்துருந்துச்சுன்னா அப்ப, அவ்வளோதான். இப்படி தான் நம்ம ஓதுவோம். இதே நூன் அண்ட் மீம்க்கு ஷத்து வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம குன்னா செஞ்சு ஓதணும். இன்ஷா அல்லாஹ் சட்டம் என்னன்னு பார்க்கலாம். ஷத்து செய்யப்பட்ட நூன் மற்றும் மீமின் சட்டங்கள். குர்ஆனில் நூன் அல்லது மீமுக்கு ஷத்து செய்யப்பட்டு இருந்தால் அவற்றுக்கு குன்னா கொடுத்து ஓத வேண்டும். குன்னா என்றால் அவ்வெழுத்தை மூக்கால் 2 அல்லது 3 மாத்திரை அளவுக்கு அழுத்தி ஓதுவதாகும். ஸோ இந்த மாத்திரை அப்படிங்கிறது இந்த தஜ்வீத் பொறுத்த வரைக்கும் அது தமிழ் பொறுத்த வரைக்குமே அதை ஸ்டாப் பண்ணி, அதாவது நம்ம ஓதி எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அதை நல்லா அழுத்தி ஓதணும். அதுதான் இந்த குன்னாவுடைய ஷத்து செய்யப்பட்ட நூன் மற்றும் மீமின் சட்டங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரூல்ஸில் ரொம்ப முக்கியமானதுன்னா, நம்ம வக்ஃபு செய்கிற இடத்துல இந்த நூன் ஷத்து பெற்றிருந்தாலோ இல்லை மீம் ஷத்து பெற்றிருந்தாலோ, யூஸ்வலாக நம்ம வக்ஃபு செய்கிற இடத்துல எந்த நம்ம நிறுத்தணும் அப்படின்னாலும் சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ணுவோம். ஆனால் இந்த ஷத்து செய்யப்பட்ட நூன் அண்ட் மீம் அந்த இடத்துல வக்ஃபு செய்கிற இடத்துல வந்துச்சுன்னா அதையும் நம்ம சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதை நம்ம ஷத்து செஞ்சு, அதாவது குன்னா செஞ்சு தான் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணணும். இந்த குன்னாவுடைய எழுத்துக்கள் வாக்கியத்தின் இறுதியில் வந்தாலும் குன்னா கொடுத்து தான் ஓத வேண்டும். ஸோ அதை நம்ம சுக்கூன் வச்சு ஸ்டாப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அன்ன லதரஉன்ன. ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த குன்னாவுடைய ரூல்ஸ். ஸோ இப்போ வேறு லெட்டர்ஸ்க்கு வந்துருந்துச்சுன்னா அப்ப, இப்ப, அத்தை அப்படின்ற மாதிரி நம்ம ஓடிருப்போம். இதே நூனுக்கு ஷத்து வந்திருக்கனால நம்ம அங்கே குன்னா செய்கிறோம். அன்ன லதரஉன்ன அன்னாசி பின்னாசியதி பிஜஹன்னம. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபஸ்ட்டு நூனுக்கு ஷத்து செஞ்ச எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மீம்க்கு ஷத்து வந்திருந்தா அது அம்ம வ அம்மா ஃபஅம்மா ஃபஉம்முஹு இன்னா. ஸோ இந்த மாதிரி ஓதுறது தான் குன்னாவுடைய சட்டம். இது நூன் அண்ட் மீமுக்கு ஷத்து செய்யப்பட்டிருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓதணும். நெக்ஸ்ட் சூரத்து நாஸில் பாருங்கள், அந்த எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன். குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிகின் நாஸ் இலாஹின் நாஸ். நெக்ஸ்ட் மீமுக்கு ஷத்து செஞ்சுருந்தா அது அம்ம யத்தஸாஅதூன் ثم كلا سيعلمون. அல்ஹம்துலில்லாஹ். இவ்வளோதான் ஷத்து செய்யப்பட்ட நூன் மற்றும் மீமுடைய சட்டம், அதாவது குன்னாவுடைய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது. ஸோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் குர்ஆனில் சர்ச் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அது ஞாபகம் இருக்கும். ஈஸியாக குர்ஆனில் எப்போ ஓதும்போதுமே வக்ஃபு செய்கிற இடத்துல கூட ஷத்து செய்யப்பட்ட நூன் அண்ட் மீம் வந்தாலும் உங்களுக்கு ஓகே இது குன்னாவுடைய சட்டம், இந்த இடத்துல நம்ம சுக்கூன் வச்சு நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறது வரைக்கும் ஞாபகம் வரும். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.